ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. பைரவா வந்து டீசர் வெளியான உடனே பார்த்தீங்கன்னா கம்மியான வியூஸ் இருந்தது, ஆனால் லைக்ஸும் டிஸ்லைக்ஸும் அதிகமாக இருந்தது. இது எதனால? எல்லாமே ஃபேக் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இது பைரவாக்கு மட்டும் நடக்குது இல்லைங்க. என்ன ஒரு தமிழ் மூவி வந்தாலும், என்ன ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்தாலும், சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபோட்டோஸை பிடிச்சி வச்சுக்கிட்டு எல்லாமே பொய்டா, எல்லாமே ஃபேக்டா அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கணும்னா, யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பின்பக்கத்துல என்னெல்லாம் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் போவோம். யூடியூப் போயிட்டு வீடியோஸை அப்லோட் பண்ணுவோம். இந்த அப்லோட் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா, நம்ம பக்கத்தில் இருக்க லோக்கல் சர்வரில் போய் ஸ்டோர் ஆகும். இங்கே இருக்க யூடியூப் சர்வரில் போய் ஸ்டோர் ஆகும்னு வச்சுக்கோமே. அங்கே இருக்க யூடியூப் சர்வர்லேருந்து உலகம் ஃபுல்லாக இருக்க யூடியூப் சர்வர்ஸ்க்கு காப்பி ஆகும். அந்த யூடியூப் சர்வர்ஸில் காப்பியானதை உலகம் ஃபுல்லாக இருக்க மக்கள் வந்து பார்ப்பாங்க. இப்படி தான் நம்மளோட யூடியூப் நடக்குது. ஸோ இதால் உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டோட சார்ந்தது. ஏன்னா என்னோட அக்கௌண்ட்டில் வந்து நான் ஒரு லைக் ஒரு டிஸ்லைக் தான் பண்ண முடியும். ஸோ அதனால நான் என்னோட கரெக்டான கவுண்ட்டை நான் வந்து அதுலேருந்து எடுத்துக்க முடியும். பட் இந்த வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட சிஸ்டத்துலேயே நான் ஒரு 10 வாட்டி பார்க்கலாம், ஒரு 20 வாட்டி பார்க்கலாம், 30 வாட்டி பார்க்கலாம், இல்லை என்னோட சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டு கூட நான் போகலாம். ஸோ வியூஸ் வந்து என்னோட இண்டிபெண்டன்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால என்ன ஆகும்னா, அது வந்து யூடியூபோட சர்வர் வந்து வெயிட் பண்ணும். எல்லா சர்வர்லேருந்தும் டேட்டாஸை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகணும்னா, ஒரு ஃபைனலாக ஒரு ரிசல்ட்டுக்கு வரும். இவ்வளோதான் வியூஸ் வந்திருக்கு. ஏன்னா ஒரு வியூஸும் வந்து யாரோட காசு. ஏன்னா நம்மளுக்கு விளம்பரதாரர்கள் வந்து கூகுளுக்கு வந்து அதுக்கு ஒரு விளம்பரத்துக்கும் வந்து ஒரு வியூஸ்க்கும் வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அத்தனை வியூஸ்க்கும் வந்து அவங்க பே பண்ணி ஆகணும். அவ்வளோ எல்லா விஷயமும் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, கூகுள் வியூஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் அந்த அப்டேஷன் கவுண்ட்டை தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேக் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஹியூமன்ஸ் வியூஸை வந்து இப்போ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டடாக பண்ண முடியாது. வியூஸை வந்து ஹியூமன் ஜென்ரேட்டடாக காமிக்க முடியும். ஏன்னா நிறைய ரோபோட்ஸ் நீங்கள் வச்சுட்டு, ரோபோட்ஸ்ன்னு சொல்கிறது சிஸ்டமில் வந்து ஆட்டோமேட்டடாக ஒரு ப்ரோக்ராம் போட்டுவிட்டு அதுவே யூடியூப்பை வந்து அகைன் பார்க்குற மாதிரி நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால் யூடியூபுக்கு வந்து என்ன தேவைன்னா, எது உண்மையான வியூவு, எது பொய்யான வியூவு, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு அல்காரிதம் வச்சுருக்காங்க. அந்த அல்காரிதம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அது ரொம்ப சீக்ரெட்டான அல்காரிதம். ஏன்னா அது தெரிஞ்சிச்சுன்னா யார் வேணால் அதை பிரேக் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதால் வந்து யாருக்குமே எத்தனை வியூஸ் வருதுன்னு தெரியாது. ஸோ நீங்கள் எத்தனை வியூஸ் வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா, கண்டிப்பாக ஒரு 2 நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கரெக்டான வியூஸ் எவ்வளோ அப்படின்னு தான் தெரிய வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன ஒரு வீடியோஸ் பார்த்தாலும் அதுக்கு வந்து வியூஸ் கம்மியாக இருந்து லைக் டிஸ்லைக் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஃபேக் எல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து நீங்கள் அதை பற்றி நீங்கள் குறை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இவ்வளோதான் அங்கே விஷயம் நடக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃபே காமிக்கிறேன். என்னோட வீடியோ நேற்று ஒன்று போட்டு வச்சுருந்தேன். ஸோ என்னோட யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் இப்போது. ஸோ என்னோட நேற்று வீடியோ வந்து 264 வியூஸ் இருக்குது, 46 கமெண்ட்ஸ் இருக்குது, 54 லைக்ஸ் இருக்குது, 2 டிஸ்லைக் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இதுவும் பார்த்தீங்கன்னா எத்தனை வியூஸ்க்கு வருதோ அதே மாதிரி தான் ஒரு 100 வந்துருச்சு. 100 கமெண்ட்ஸ் டிஸ்லைக்ஸ் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா லைக் கமெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 110 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ கம்மியான ஒரு ஆர்டினரியான என்னோட வந்து பெரிய சேனலும் கிடையாது, இது வந்து ஒரு இதெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 264க்கு இவ்வளோ லைக்ஸ் இவ்வளோ டிஸ்லைக்ஸா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். ஸோ வியூஸ் வந்து இன்னும் அப்டேஷன் ஆகலை. நான் இப்போ போயிட்டு அதே வீடியோக்கு நான் எக்ஸாக்டாக எவ்வளோ வியூஸ் அப்படின்னு பார்க்கணுன்னா, இப்போதைக்கு கரண்ட்டாக வந்திருக்க வியூஸ் எனக்கு இந்த பேனல்லாம் இந்த அட்மின் கிட்ட மட்டும்தான் இருக்கும். யார் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட தான் இருக்கும். நான் ரியல் டைமில் போனேன்னா எனக்கு இதில் தெரியும் அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் நேற்று போட்ட வீடியோ அது நவம்பர் 2ஆம் தேதி போட்டேன். 420 பேர் பார்த்துருக்காங்க. பட் எனக்கு அங்கே காமிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா 260 அவ்வளோதான் காமிக்குது. ஏன்னா 260 வந்து கரெக்டான வியூஸ் கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கு. இந்த 420 வந்து இன்னும் அது கூகுள் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. இது கரெக்டான வியூவா, இல்லை மக்கள் தான் பார்த்த வியூவா, இல்லை கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் வியூவா அப்படின்னு அவங்களுக்கு இன்னும் கரெக்டாக கண்டுபிடிக்கல. அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க இந்த வியூவை போயிட்டு அதில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நான் கண்டிப்பாக ஒரு 2 நாள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கரெக்டான வியூ லிஸ்ட் தெரியும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்மளுக்கு வந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அதிகமாகவும் வியூஸ் கம்மியாகவும் காட்டுறது இதுக்காக தான். ஸோ இதை பற்றி நீங்கள் வரி பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. எல்லாமே வந்து கூகுள் கிட்ட தான் இருக்குது. இதை யாருமே வந்து ஃபேக் பண்ணல, எதுவும் பண்ணலை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.